வணக்கம் சபரீஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கணேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அயர்லாந்து எப்படி இருக்கு? சூப்பர். பிரைம் மினிஸ்டர் இல்லாம இருக்குது கண்ட்ரி. பிரைம் மினிஸ்டர் இல்லாம இருக்கு இல்லையா? ஆமா. அதே மாதிரி நம்ம இந்தியாவும் இப்ப பிரைம் மினிஸ்டர் இல்லாம தான் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் இருந்தாலுமே வந்து திஸ் இஸ் a period of no certainty. ஏன்னா எலெக்ஷன் பிரைம் மினிஸ்டர் கிடையாது, அயர்லாந்து பிரசிடென்ட். சோ பிரசிடென்ட் இல்லாம பிரசிடென்ட் ரூல் தான் இப்போதைக்கு. அதாவது சொல்லப்படாத பிரசிடென்ட் ரூல், அவ்வளவுதான். ஆமா. சோ நம்ம இன்னைக்கு சபரி, அதாவது வந்து 2 கான்ஸ்டிட்யூன்சி பேசலாம் அப்படின்னு நினைச்சோம் இல்லையா? ஆமா, இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலியை பற்றி பேசிடுவோம். ஆமா, நம்ம ஊரு நம்ம சைடு முதல்ல அங்க இருந்தே ஆரம்பிப்பேன். ஏன்னா வந்து டவுன் சவுத்ல இருந்தே அப்படியே மேல போவோம். ஆமா, அப்படியே வந்து ஒவ்வொரு கான்ஸ்டிட்யூன்சியா அப்படியே பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பாக. சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது கன்னியாகுமரி நம்ம சைடுல இருந்து. நம்மளோட ஊரு பயங்கரம் டஃப்பான ஃபைட்டிங் இருக்கக்கூடிய இடம். காங்கிரஸ்ல இருந்து வசந்த் விஜய் அவங்க நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஜேபில இருந்து ஸ்ட்ராங் கேண்டிடேட் பாத்தீங்கன்னாக்கா பொன்னார் நிக்கிறாரு. டிஎம்கேல அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங் கேண்டிடேட் ஜான்சி ராணி அவங்க நிக்கிறாங்க. நஸ்ரத்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிக்கிறாங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. நஸ்ரத், நான் வந்து சொன்னது திருநெல்வேலி. கன்னியாகுமரி நஸ்ரத் நிக்கிறாங்க. எனக்கு இதுல ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி, பொன்னாருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே. ஆமா, பொன்னார் ஏன்னா வந்து அங்க வந்து நாடார் கன்சாலிடேஷன் நிறைய உண்டு. நாடார் வந்து ஓட்டு இல்லாம ஜெயிக்க முடியாது சபரி. அது வந்து கன்னியாகுமரியா இருக்கட்டும் திருநெல்வேலியா இருக்கட்டும் அவங்களோட டாமினேஷன் பயங்கரமா இருக்கு. ஓகேயா? ஸோ இன்ஃபேக்ட் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவங்க வச்சதுதான் சட்டம். இது வந்து எழுதப்படாத ஒரு ரூல். ஸோ அதனாலதான் வந்து விஜய் வசந்த் நீ பார்த்த அப்படின்னாலுமே அவர் என்ன அப்படின்னா வந்து அவர் வந்து கிறிஸ்டியன் நாடார், பொன்னார் வந்து ஹிந்து நாடார். ஓகேயா? ஆனா சார் வேற யாருமே இல்லையா இப்போ நாடார்லயே? அவங்க இதெல்லாம் வேற யாருமே இல்லாம அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு யாரும் இல்லையா இருக்கான்னு கேக்குறது இல்ல. ஆனா வந்து பொன்னார் இப்போ அந்த லீடர்ஷிப் ரோல் இருக்கிறதுனால அவருக்கே திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டி விஜயதாரணி வந்து கேட்டாங்க அந்த தொகுதியை இல்லையா? விஜயதாரணி யாருன்னு பார்த்தோன்னா விளவங்கோடு எம்எல்ஏ. அவங்க காங்கிரஸ் சைட்ல இருந்து, இன்ஃபேக்ட் டிஎம்கே காங்கிரஸ். அவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய பாரம்பரிய ஃபேமிலில இருந்து வந்தவங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியும்? கவிமணியோட பேத்தி தான் அவங்க. நம்ம வீடு பக்கத்து வீடு தான் கவிமணி. நம்ம பிறந்த வளர்ந்ததுல இருந்து பக்கத்து வீடு தான் கவிமணி. கவிமணியோட பேத்தி. அவங்க வந்து நம்மளோட சமுதாயத்தை சேர்ந்தவங்க, என்ன பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு அங்க கொடுத்தாங்க அப்படின்னா டெபாசிட் போயிடும். இப்ப என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்டியன் நாடாலும் சரி இந்து நாடாலும் சரி மொத்தமா யாரு வந்து விஜய் வசத்துக்கே போய் போட்டுப்பாங்க. ரைட்டா? சோ அதனாலதான் வந்து அவங்களுக்கு கொடுக்கல. இது வந்து ஒரு சின்ன ஒரு சட்டமன்ற தொகுதியா இருந்தா பரவாயில்ல. இது வந்து 6 சட்டமன்றத்தை உள்ளடக்கியது வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதின்னும் போது கம்ப்ளீட்டா நாடார்ஸ் வந்து கன்சாலிடேட் ஆயிடுவாங்க. ஆமா, அது வாய்ப்பே, அதுதான் வாய்ப்பு. சோ அதனால வந்து இப்ப பிஜேபி என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஓகே ஒரு நாடாரை வந்து நிறுத்துறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் இந்த சைட்ல வந்து விஜய் வசந்த் வந்து நிக்கிறாரு. விஜய் வசந்த் வந்து நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அவர் மேல, அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அததான் வந்து பொன்னார் எப்படி லெவரேஜ் பண்ணிக்கிறாரு அப்படின்றது வந்து இந்த வாட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு. போன வாட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து விஜய் வசந்தோட அப்பா தான் வந்து ஜெயிச்சாரு. விஜய் வசந்த் ஜெயிச்சதுக்கும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அவங்க அப்பா அந்த இறந்ததுக்கு அப்புறம் வந்த எலெக்ஷனு, ஒட்டி வந்த எலெக்ஷன். அதனால ஃபர்ஸ்டே அதனால ஒரு நல்ல இதை வச்சு ஜெயிச்சாங்க. சோ இந்த தடவை எப்படி இருக்கும்? இந்த வாட்டி வந்து அவர் மேல ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப பெருசா ஒண்ணும் ரொம்ப நல்லா பண்ணல அப்படின்ற ஒரு கோபம் வந்து மக்களுக்கு நடுவுல இருக்கு. இப்ப வந்து அந்த இடத்துல நம்ம வந்து கிறிஸ்டியன் ஹிந்துன்னு பார்க்க மாட்டாங்க. நாடார்ஸ்னா நாடார் தான். இப்ப முஸ்லீம் அப்படின்னாலும் சுன்னி ஷியா இப்படிலாம் இருந்தாலுமே அவங்க முதல்ல பாக்குறது அவங்க முஸ்லீமா இல்லையான்னு பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் வந்து நாடாரோட மென்டாலிட்டியே அப்படிதான். அவங்க வந்து 2 பேர்த்தையும் அப்புறம் நாடாருக்குள்ள வந்து கிறிஸ்டியனா ஹிந்துவான்னு பார்ப்பாங்க.
ஸோ ஆனா இந்த வாட்டி வந்து விஜய் வசந்த் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருந்துச்சு. அதே அதிருப்தி தான் 2014 வந்து நம்ம பொன்னார் ஜெயிக்கிறாரு. அவர் வந்து மினிஸ்டர் ஆறாரு. ஆனா அந்த அளவுக்கு தொகுதிக்கு பண்ணல. பிரிட்ஜஸ் எல்லாம் கட்டினாரு. பட் அந்த அளவுக்கு தொகுதிக்கு ஒன்றும் ரொம்ப பெருசா பண்ணல அப்படின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுனால தான் அவர் தோற்றாரு. அதே குற்றச்சாட்டு தான் இப்ப வசந்த் மேல இருக்கு. ஆனா இது வரைக்கும் டிஎம்கே அது வந்து ஒரு சைட் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு காங்கிரஸ் தேசிய ஒருமைப்பாட்டுடைய சைட்ல தான் எப்பவுமே அவங்க நிப்பாங்க. அவங்க யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஒரே ஒரு தடவை வின் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். 1980ஸ்லயோ 1980 இதுலயே தான் ஒரே ஒரு தடவை தான் வின் பண்ணிருக்காங்க. சோ அந்த வாய்ப்பு வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கு தான் சான்சஸ் அதிகம். இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு சான்சஸ் அதிகம். வந்து நீ வந்து பார்த்தனா அந்த அளவுக்கு எல்லாம் சான்சஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ஏஐடிஎம்கே மற்ற கட்சி நாம் தமிழர் அவங்களுக்குலாம் சான்சஸ் ரொம்ப குறைவு. ஸோ டஃப் காம்படிஷன் பிட்வீன் 2 பேருக்கு தான். விஜய், வசந்த், அதுக்கப்புறம் பொன்னார். ஆனா பொன்னாருக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கு இந்த வாட்டி. ஏன்னா வந்து மோடியோட அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இன்னைக்கு வந்து பாக்குறாங்க. ஸோ பார்த்துட்டு ஹிந்து நாடார்ஸ் எல்லாமே கன்சால்டேட் ஆகி சரி ஓகே இந்த வாட்டி நம்ம மோடி லீடர்ஷிப்க்கு கீழே வந்து நம்ம வந்து பொன்னார் போடலாம், ஒரு பிரிட்ஜ் எல்லாம் கட்டின மாதிரி இந்த வாட்டி கன்னியாகுமரி தொகுதியை கொஞ்சம் மேம்படுத்துவாரா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. பட் என்ன அப்படின்னா பொன்னாருக்கும் வயசும் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பெருசா நான் வந்து கேட்ட வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப திடகாத்திரமாலாம் இல்ல, ரொம்ப ஓடி ஆடி ஆடுற பொன்னார் இல்லை. ஆனா பொன்னார் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல. அவரோட வாழ்க்கையை வந்து அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ்க்காக தான் வந்து அவர் வந்து அவரே அவர் அர்ப்பணிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை பொன்னாருக்கு ஒரு எட்ஜ் இருக்குமோ, அதாவது வந்து பிஜேபி வின் பண்ற கான்ஸ்டிடியூன்சி தமிழ்நாடுல ஒன் ஆஃப் த மெயின் கான்ஸ்டிடுவன்சி கன்னியாகுமரி அப்படின்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா விஜய் வசந்த் இது ஈக்குவலி, அதாவது வந்து இன்னைக்கு பார்த்தா அவன் முன்னாடி இருக்கிறாரு, இதுக்கு பின்னாடி அப்படி இருக்காரு, அப்படிதான். அதாவது நாளுக்கு நாள் வித்தியாசம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதே 2019 விஜய் வசந்த் தான் ஜெயிக்க போறாருன்னு வந்து அதான் வசந்தன் கோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்றது எனக்கு தட்ட தெளிவா தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த வாட்டி அப்படி சொல்ல முடியாது. இட்ஸ் கோயிங் டு பி a very close election. இன்ஃபேக்ட் அதர் நம்மள மாதிரி இருக்கிற பிள்ளைமாருங்க, முதலியார்ஸ் அவங்களாம் தான் ஃபைனலா டிசைட் பண்ண போறாங்க. அதே மாதிரி சிறுபான்மையினர், கொஞ்சம் சிறுபான்மையினர் எந்த அளவுக்கு வர போறாங்க, முஸ்லிம்ஸ் எந்த பக்கம் போறாங்க, அவங்க வந்து இந்த பக்கம் போனாலும் இவங்க இங்க இருக்கிறவங்க வந்து டிஎம்கே சைடு போலான்னு இருக்கிறாங்களா, பிஜேபி சைடு போலான்னு இருக்கிறாங்க பொறுத்து தான் இந்த பர்டிகுலர் கன்னியாகுமரி தொகுதி வந்து நிர்ணயிக்கப்படும். இப்போதைக்கு அதை வந்து நம்ம வந்து பிஜேபி சைட்ல ஒரு டிக் மார்க் போட்டாலுமே 100% டிக் மார்க் போட முடியாது. ஆனா அதே மாதிரி இப்போ வந்து பிஜேபி ஒன் ஆஃப் த மெயின் அஜெண்டா வந்து அங்க ஒரு போர்ட் இது கட்டுறது மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த பிகஸ்ட் அஜெண்டா. அது வந்து நிறைய ஜாப் கிரியேட் பண்ணலாம். அது வந்து நிறைய இது இருக்கு. அதே மாதிரி வந்து டுட்டுக்கோரின் இதையும் வந்து பெருசாக்கணும், விரிவாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்ல பிரகடனம் படுத்தினாங்க அப்படின்னா நிச்சயமா மோடி இப்போ வந்து பொன்னார் வந்தாரு அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கும். சென்ட்ரல்லேருந்து வந்து கேட்டு வந்து கொண்டு வந்து இதை பண்ணலாம். குளச்சல் இதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வந்து தூத்துக்குடியா இருக்கட்டும், இன்னொரு போர்ட்டும் கட்டணும் அப்படின்ற மாதிரி மோடி சொல்லிட்டு இருக்காரு. எங்க கட்டினாலுமே ஒரு எல்லாருக்கும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிரியேட் ஆகும். நிறைய பிசினஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ணதுக்கு, நிறைய ஸ்டார்ட் அப் நிறைய வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய உண்டு சைட்ல. ஸோ பார்ப்போம். அங்க இந்த சைட்ல இருந்து நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி திருநெல்வேலிக்கு வந்துருவோம். பக்கத்துல அல்வா இந்த தடவை யாருக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த வருஷம் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து நிக்கிறாரு இல்லையா திருநெல்வேலியில. அவரை நிறுத்தி வந்து ராபர்ட் ப்ரூஸ்ன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட், ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட் அங்க வந்து கிடையாது. அங்க வந்து கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஆனா ராபர்ட் ப்ரூஸ் யாருன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து யாருக்குமே அதாவது வந்து தெரியப்படாத ஒரு கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சவர். திருநெல்வேலியோட காங்கிரஸ் வேட்பாளர் தான் யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டாலினே வந்து என்ன நான் அங்க பிரச்சாரத்துக்கே போறேன், நீங்க இன்னும் கேண்டிடேட்டே நீங்க அறிவிக்காம இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே யார்கிட்ட கொடுக்கறது யார்கிட்ட கொடுக்காது, பீட்டர் அல்போன்ஸுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. பீட்டர் அல்போன்ஸ் வந்து அவர் வந்து காங்கிரஸா இருந்தாலுமே அவர் வந்து டிஎம்கேவோட
என்ன சொல்றது, ஒரு பிரச்சார பீரங்கியா தான் அவர் வந்து எல்லா டெலிவிஷன்லயும் பேசிட்டு இருக்கிறாரு. அவரு சில சமயத்து நமக்கே சந்தேகம் வந்துடும், இவர் காங்கிரஸா டிஎம்கேவான்னு. அவருக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து என்னன்னா ராபர்ட் ப்ரூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கேயும் நீ வந்து பார்த்தா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நாடார் சமுதாயம் வந்து மிகப்பெரிய ஒரு சமுதாயம். அவங்க தான் வந்து ஃபைனலா டிசைட் பண்ண போறாங்க. அண்ட் முக்குளத்தோரும் அங்க இருக்காங்க, திருநெல்வேலியில. முக்குளத்தோரும் நாடார்ஸும் சேர்ந்து தான் வந்து இதை டிசைட் பண்ண போறாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம நயினார் நாகேந்திரன் வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஸோ நாடார்ஸ் வந்து ஜென்ரலாவே வந்து நேஷனல் இன்டென்ஷன்ஸ் கொண்டவங்க. சப்போஸ் போனார் ஜெயிச்சிட்டாரு, சாரி இப்போ சப்போஸ் இதுல வந்து நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா, அப்போ வந்து அங்க எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு திருப்பியும் வரும். ஆமா, எம்எல்ஏ எலெக்ஷனை வந்து அவர் ஏதாவது ஒரு போஸ்ட் தான் வந்து வகிக்க முடியும். ஸோ அதனால வந்து அவருக்கு அவர் ஒருவேளை ஜெயிச்சாரு அப்படின்னா நிச்சயமா வந்து மினிஸ்டர் போஸ்ட் ஆர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து இந்த இடத்துல நீ கன்னியாகுமரியை பார்க்கும்போது திருநெல்வேலியில சான்சஸ் ஆர் வெரி பிரைட். ஏன்னா வந்து ராபர்ட் ப்ரூஸும் ஒரு பெரிய கேண்டிடேட்டும் கிடையாது. அதே மாதிரி வந்து ஜான்சி ராணி ஏடிஎம்கே சைட்லயும் ஒரு பெரிய கேண்டிடேட் கிடையாது. அவங்க ரெண்டு பேருமே வந்து இர்ரெலவென்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இர்ரெலவென்ட். ஏன்னா நயினார் நாகேந்திரனுக்கு முன்னாடி இவங்க நிக்க முடியாது. நயினார் நாகேந்திரன் வந்து அந்த தொகுதியிலேயே உழைச்சு ஏடிஎம்கே சைட்ல இருந்து வந்தவர். அவரு இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தாரு. அப்புறம் அம்மா இறந்தவொன்னா அவர் இந்த பக்கம் வந்துட்டார் பிஜேபி சைட்ல. அவருக்கு இருக்கிற அந்த ஒரு பர்சனாலிட்டியும் அவருக்கு இருக்கிற அந்த ஒரு கனிவும் எல்லாத்தையும் அரவணைச்சு போற ஒரு டைப்பும் வந்து அவருக்கு வந்து யாருமே அவருக்கு வந்து ஜென்ரலா வந்து நயினார் நாகேந்திரன் வந்து கிறிஸ்டியன், முஸ்லிம், ஹிந்து அப்படின்லாம் தாண்டி எல்லாருக்குமே யாரு போய் கேட்டாலுமே அவரால் முடிஞ்சா பண்ணுவார். அபிமானம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சொல்லு. இல்ல, நிறைய பேர் இந்த பப்ளிக் ஒப்பீனியனை போய் கேட்டு அங்க இருக்கிற பார்க்கும் போது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் இதுதான் வருது இப்போ அங்க அந்த சைட்ல. எனக்கு இன்னொரு இதுலதான் என்ன கேள்வி வரும்னா, இப்போ இந்த இதுல உங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நயினார் நாகேந்திரன் இப்போ ஏற்கனவே அவங்க எம்எல்ஏ இருந்து இங்க இதுல காம்படிஷன் பண்றாங்க, நிறைய ஸ்டார் இதுல பிஜேபி கொண்டு வராங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவங்க ஓட் பர்சன்டேஜ் எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணிடணும்னு டார்கெட் பண்றாங்க. இப்போ நான் நிக்கிறதுக்கு, இப்ப நான் ஒரு ஸ்டாரு, நான் நிக்கிறதுக்கும் நான் வந்து ஒருத்தனை ஆளை வச்சு நிக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசங்கள். இப்ப நான் நின்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே வந்து ஓட்டு போடுவாங்க. ரைட்டா? திஸ் இஸ் an election where you need to show the power. பிஜேபி வந்து அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் நாங்க வந்துட்டோம்னு சொல்லு அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். 2019 எலெக்ஷன்ல வந்து தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இருக்கும்போது 5 சீட்டு தான் வந்து வாங்கினாங்க இல்லையா? ஏடிஎம்கே அலையன்ஸ்ல 5 சீட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு 5 சீட்டா இன்னைக்கு தானாவே வந்து அவங்க மத்தவங்களுக்கு சீட்டு கொடுக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்களான்னு கேட்டோம்னா, இதுக்கு முன்னாடி 2019ல நோட்டாக்கு கீழே இருந்த கட்சி 3% இருக்கிற கட்சி தமிழ்நாடுல இன்னும் வளரவே இல்லை. தமிழ்நாடுல அவங்க ஒண்ணுமே கிடையாது. வந்து நம்ம ராகுல் கூட சொன்னார் இல்லையா, நீங்க எங்க வேணாலும் உள்ள வந்துடலாம், ஆனா தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட்டுக்குள்ள வரவே முடியாது. நீங்க தள்ளி அதை தட்டி தடுமாறினாலும் தலைகீழ பல்ட்டி அடிச்சாலும் வர முடியாதுன்னு ராகுல் சொன்னாரு. அதை மாற்றி காட்டணும்னு வந்து இன்னைக்கு அண்ணாமலை நினைக்கிறாரு. அப்படி மாற்றி காட்டணும் அப்படின்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட் இருந்தா தானே முடியும். அதே மாதிரி இப்போ லாஸ்ட் டைம் திருநெல்வேலியில வின்னிங் கேண்டிடேட் வந்து டிஎம்கேனுடைய சேர்ந்தவங்க. ஓகேயா? செகண்ட் இது பாத்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் எடுத்தவங்கனாக்கா பால் மனோஜ் பாண்டியன் சொல்லி ஏடிஎம்கேல இருந்து வந்திருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து 3 lakhs ஓட்டு எடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து டிஎம்கே வந்து 5 lakhs ஓட்டு கிட்ட எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ செகண்ட் வந்து ஏடிஎம்கே அந்த சிம்பிளுக்காகவே ஒரு ஓட்டு விடக்கூடிய ஊர் அதுன்னு வச்சுக்கலாம். இது எப்படி இம்பாக்ட் ஆகும்? நிச்சயமா இது வந்து இம்பாக்ட் ஆகும் ஆகாதுன்றது வந்து முக்கியமே கிடையாது. இந்த இடத்துல வந்து என்ன அந்த டைனமிக்ஸே மாத்துறது வந்து நயினார் நாகேந்திரன் தான். ஓகே, அவரும் எப்படிதான் இருந்தாலும் ஒரு காலத்துல ஏடிஎம்கேல இருந்து வந்ததுனால அந்த சிம்பிளுக்கு இன்னும் வேல்யூ இருக்குமா? நிச்சயமா வேல்யூ இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? சிம்பிளுக்கு நிச்சயமா வேல்யூ இருக்கும். பட் பிஜேபியும் இப்ப வளர்ந்துருச்சு இல்லையா? அதையும் ஸ்பிரிட் ஆகுமா? அது அந்த ஓட்டு ஸ்பிரிட்டா வந்தது, அதனால ஒரு வரக்கூடிய ஸ்பிரிட் அவங்களுக்கு இருக்குமா? யாருக்கு இருக்குமா அப்படின்னு இந்த ஸ்விங் யாருக்கு போகும்? அந்த ஸ்பிரிட் இப்போ ஏடிஎம்கே உடைய ஓட்டு பிஜேபிக்கும் வராதனால அந்த ஓட்டு இப்போ ஓட்டு பிஜேபிக்கு தான் வரும். ஏன்னா வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும்
ஒரே ஒரு இலக்க நோக்கி தான் போறாங்க. இவங்க வந்து சாஃப்ட் இந்துத்துவா, இவங்க வந்து ஸ்ட்ராங் இந்துத்துவா இல்லையா? இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்றது என்ன அப்படின்னா வந்து டிஎம்கேவை பிடிக்காதவங்க ஏடிஎம்கேக்கு போட்டாங்கப்பா. ஓகேயா? சோ அப்ப வந்து பிஜேபியும் கூட இருந்ததுனால வந்து ஓகே ஹாப்பி அப்படின்னு. ஆனா இன்னைக்கு டிஎம்கேவை பிடிக்காதவங்க எங்க போறாங்க? ஏடிஎம்கேக்கு போறது கிடையாது. ஏன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா ஏடிஎம்கே டஸ் நாட் ஃபைட் அகைன்ஸ்ட் டிஎம்கே as much as what பிஜேபி இஸ் டூயிங். இப்போ ஏடிஎம்கே அகைன்ஸ்டா யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல்ல எல்லாருமே சொல்றது பிஜேபி தான். யாரு வந்து ஏடிஎம்கேன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு பிரச்சாரத்துல வந்து களை கட்டிட்டு இருக்கிறார் இபிஎஸ். பட் இருந்தாலும் ஜிபிஎஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா அவரு டிஎம்கேவை திட்டுறாரே தவிர பிஜேபியை திட்ட மாட்டேங்கிறாரு. இந்த எலெக்ஷன் யாருக்கு? இந்த எலெக்ஷன் யாரோட எலெக்ஷன்? இது வந்து மோடியா இல்லாட்டினா வந்து ராகுல் காந்தியான்? அப்போ இந்த எலெக்ஷன்ல நீ டிஎம்கேவை திட்டணும், பட் பிஜேபியும் எதிர்க்கணும் இல்லையா? சோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஓகே இவரு டிஎம்கேவை சும்மா திட்டிட்டு இருக்கிறாரு, ஆனால் நான் ஃபைனலா ஓட்டு போடுறது ஒன்னு ராகுலுக்கு போடணும் இல்லாட்டினா வந்து பாஜகவுக்கு போடணும். ஸோ டிஎம்கே எனக்கு பிடிக்காது. ஒரு நாள் நான் ஏடிஎம்கே போட்டிருந்தேன், ஆனா இப்ப போட போது கிடையாது. ஏன்னா வந்து அட் எண்ட் ஆஃப் தி டே எனக்கு வந்து கடைசியில வந்து இலக்கு யாரு? மோடியா இல்லையான்னு பார்க்கணும். மோடி போடு. ஸோ கன்னியாகுமரி ஃபைனலா கன்னியாகுமரி இட்ஸ் ரொம்ப டஃப்பான ஃபைட் இருக்கக்கூடிய பொசிஷன். ரொம்ப டஃப். நிச்சயமா வந்து யார் வந்தாலும் ஒன்னு காங்கிரஸ் செகண்ட் பொசிஷன் இல்ல பிஜேபி செகண்ட் பொசிஷன். இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி திருநெல்வேலியிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பிஜேபியா இல்லாட்டினா வந்து ராபர்ட் நயனா நாகேந்திரனா ராபர்ட் ப்ரூஸா இருந்தா. ஜான்சி ராணிக்கும் அந்த இடத்துல அந்த அளவுக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா எப்பவுமே ஒரு நேஷனாலிட்டி மென்டாலிட்டி இருக்கிற 2 தொகுதிகள் தேசிய சிம்பிள் எவ்வளோ இம்பாக்ட் இருக்கும்ன்றது இப்போ நல்ல ஒரு அந்த சிம்பிளோட இம்பாக்ட் நிறைய ஊர் மக்கள் போனீங்கன்னா கூட இப்போ வரைக்கும் அவங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்றதை விட அவங்களுக்கு ரெட்டையிலக்கு நான் ஓட்டு போடுவேன்ப்பா அவ்வளவுதான். அது நிச்சயமா இருக்கு. பட் என்ன அப்படின்னா ஹைலி எஜுகேட்டட் கான்ஸ்டிடுவன்சில வந்து கன்னியாகுமரி அண்ட் திருநெல்வேலி ஒன் ஆஃப் த திங்ஸ். ஏன்னா கேரளா இஸ் த ஹையஸ்ட் எஜுகேட்டட் ஸ்டேட் இன் ஹோல் ஆஃப் இந்தியா. நம்ம வந்து கேரளா பக்கத்துல இருக்கிறதுனால வந்து நோ மேட்டர் வாட் எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ அதனால வந்து இங்க இருக்கிறவங்களே நீ டப்புன்னு நீ வந்து என்ன வேணா சொல்லி ஏமாத்திட முடியாது. ஸோ அதனால வந்து நீ சொன்ன மாதிரி கன்னியாகுமரி டச் அண்ட் கோ ஃபார் போத். திருநெல்வேலி இஸ் ஒன் சீட் வேர் வி கேன் சே ஓகே டிக் மார்க் அடிச்சிருங்க பிஜேபிக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இப்போதைக்கு அப்படிதான் இருக்கு. சரி பார்ப்போம் எலெக்ஷன் ரிசல்ட். நம்ம வந்து திருப்பி இன்னும் ரெண்டு தொகுதி எடுத்துனால டீட்டெயிலா பேசுவோம். நிச்சயமா அடுத்த 2 தொகுதி எதுன்றதை நம்ம டிசைட் பண்ணிட்டு அடுத்த மீட்டிங்ல வந்து நம்ம வந்து பேசுவோம். சரியா? ஓகே கணேஷ்.